அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்க்குறது வரலாற்று பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் டாபிக் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா குப்தர்கள் காலம் பற்றி பார்த்துட்ருக்கோம். குப்தர்கள் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அவர்கள் சமூக பொருளாதார நிலை எப்படி இருந்தது, அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் இந்தியாவை அறிந்து கொள்வதற்கான ஆதாரங்களை எவ்வாறு பார்க்கப்பட்டது, ஏன் குப்தர்கள் காலம் ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறதை விளக்கமாக பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு கலை இலக்கியம். அதாவது குப்தர்கள் காலத்தில் கலை இலக்கியம் எவ்வாறு செயல்பட்டதுன்றது தான் பார்க்க போகிறோம். குப்தர்கள் காலம் பண்டைய இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சுல்தான்கஞ்ச் என்ற இடத்தில் 2 மீட்டர் உயர வெண்காலத்தால் ஆன புத்தர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குப்தர்கள் கால கலை இலக்கிய மையமாக சாரநாத் திகழ்கிறது. பீகாரின் நாலந்தா புத்தரின் சிலை 18 அடிகளை கொண்டதாக காணப்படுகிறது. கருடத்தூண் என்ற மொகரலி அதாவது கருடத்தூண் என்று அழைக்கப்பட்ட மெகரலி இரும்புத்தூண் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா கருடத்தூண் என்கிற மெகரலி இரும்புத்தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் சுத்தமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. கருடத்தூண் அல்லது மெகரலி என்று அழைக்கப்பட்ட இரும்புத்தூண் குப்தர்கள் கால சின்னமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் அஜந்தா, எல்லோரா, பாக் குகை ஓவியங்கள் போன்றவை குப்தர்கள் கால சிற்பம் ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள் கால முக்கிய கோவில்கள். இதில் விஷ்ணு கோயில் முக்கியமான கோயிலாக பார்க்கப்படுது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திவாகா என்ற இடத்துல இருக்குது. திவாகா என்ற இடத்தில் உள்ள விஷ்ணு கோயில், பூமரா என்ற இடத்தில் உள்ள சிவன் கோயில், நஞ்சனகுதாரா என்ற இடத்தில் உள்ள பார்வதி கோயில், தியாகர் அதாவது ஜான்சியில் உள்ள தியாகரா என்ற இடத்தில் உள்ள தசாவதார கோயில், பிதார்கோன் என்ற இடத்தில் உள்ள பிதார்கோன் கோயில், இதையெல்லாம் குப்தர்கள் கால முக்கிய கோயில்களாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயில் இருக்கிற இடம் அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை சொல்கிற நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் இது. குப்தர்கள் கால கோவில்கள் திவாகா என்ற இடத்தில் உள்ள விஷ்ணு கோயில், பூமரா என்ற இடத்தில் உள்ள சிவன் கோயில், நஞ்சனகுதாரா என்ற இடத்தில் உள்ள பார்வதி கோயில், தியாகர் என்ற இடத்தில் உள்ள தசாவதார் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சியில் இருக்குது. பிதார்கோன் என்ற இடத்தில் உள்ள பிதார்கோன் கோயில். இதெல்லாம் முக்கிய கோயில்களாக பார்க்கப்படுகிறது. அதாவது குப்தர்கள் கால முக்கிய கோயில்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஜந்தா குகை ஓவியங்கள். குப்தரின் ஓவியங்கள் அஜந்தா, பாக், பாதாமி ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அஜந்தா குகை ஓவியங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படுகிறது. இந்த ஓவியங்கள் புத்த மதத்தை பிரதிபலிப்பவையாக உள்ளது. புத்தரின் வாழ்க்கை நிலைகள் பற்றியும் இந்த அஜந்தா குகை ஓவியங்கள் குறிப்பிடுகின்றன. அது மட்டும் அல்லாமல் அஜந்தா சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ எனப்படும் ஓவிய வகையை சார்ந்தது. அஜந்தா குகை ஓவியங்கள் எவ்வகையான ஓவிய வகையை சார்ந்ததுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரஸ்கோ எனப்படும் ஓவிய வகையை சார்ந்தது. இதை மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஜந்தா குகை ஓவியங்கள் பிரஸ்கோ எனப்படும் ஓவிய வகையை சார்ந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரியப்பட்டர். இந்தியாவின் முதல் கணிதம் மற்றும் வானவியல் அறிஞர் தான் இந்த ஆரியப்பட்டர். கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவரது நூல்கள் ஆரியப்பட்டியம். இதில் எத்தனை பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 பகுதிகள் உள்ளன. இது எந்த காலத்தை சார்ந்ததுன்னு சொன்னால் கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இவருடைய பகுதிகள் அதாவது ஆரியப்பட்டியம் என்ற நூல் 4 பகுதிகளை உள்ளடக்கியதாக உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூரிய சித்தாந்தம். சூரிய சித்தாந்தம்ன்ற டாப்பிக்கே ரொம்ப முக்கியமான டாபிக். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. ஏன்னா பூமி அதாவது ஆரியப்பட்டரோட இந்த சூரிய சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பூமி சூரியனை சுற்றி வருவது என்றும் வர்க்கமூலம் எண்ணடுக்கு எண் கணிதம் திரிகோண மிதி பூஜ்ஜியத்திற்கான மதிப்பு என்பதை கண்டுபிடித்தவர் தான் இந்த ஆரியப்பட்டர். ஓகேங்களா? லாஸ்ட் பிஜிடிஆர்பிலே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு அந்த ஸ்லைடோடு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் காரணங்களையும் ஃபையின் மதிப்பு பூமி கோள வடிவத்தையும் பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆரியப்பட்டர். லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புவி தன் அச்சில் சுழல்கிறது என்பதை தெரிவித்த வானியல் வல்லுநரின் பெயரை குறிப்பிடுகன்னு சொல்லிட்டு ஏ பாஸ்கரா, பி ஆரியப்பட்டர், சி வராஹமிகிரர், 4th ஒன்று கல்பனா சாவ்லான்ற ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. இதோட ஆன்சர் ஆரியப்பட்டர்ன்றதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மகுப்தர். கலீலியோவின் புவி ஈர்ப்பு விசை கோட்பாட்டை கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடித்து கூறியவர் தான் இந்த பிரம்மகுப்தர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வராஹமிகிரர். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களெல்லாம் குப்தர்கள் கால அறிஞர்கள். வராஹமிகிரர் என்ன சொல்கிறாரு, எந்த நூற்றாண்டு காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வராஹமிகிரர் கிபி 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர்
பிஹர் சம்ஹிதா என்ற நூலை எழுதியவர். பிஹர் சம்ஹிதா என்ற நூலை எழுதிய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வராஹி மிகிரர் என்பதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூலில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்நூல் சந்திரன் பூமியை வலம் வருவதையும் பூமி சூரியனை வலம் வருவதையும் கண்டுணர்ந்து கூறியவர் தான் இந்த வராஹி மிகிரர். தன்னுடைய நூலில், எந்த நூலில்? பிஹர் சம்ஹிதா என்ற நூலில். ஓகேங்களா. இவரது மற்ற நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்ச சித்தாந்தம், ஜோதிட சாஸ்திரம், யோக யாத்ரா, சகுன சாஸ்திரா ஆகியவை இவருடைய மற்ற நூல்களாக பார்க்கப்படுகிறது. இவரின் மகன் யார் அப்படின்னா பிரத்யூஷா. இவர் ஒரு வானவியல் அறிஞர். அவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொரசத பஞ்சாதிகா என்று அழைக்கப்படுகிறது. சரஹமிதா என்ற நூலில் பல்வேறு நோய்கள் மற்றும் அவற்றை குணப்படுத்தும் வழிமுறைகளையும் கூறியுள்ளார். சுஸ்ரதர் என்பவர் தனது சுருத சம்ஹிதா என்ற நூலில் பல்வேறு அறுவை சிகிச்சை முறைகளையும் அறுவை சிகிச்சை கருவிகள், கண் மருத்துவம் பற்றியும் கூறியுள்ளார். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாகபட்டர். நான் மேற்கூறிய அறிஞர்களெல்லாம் குப்தர்கள் காலத்தில் தான் ரொம்ப வலுப்பெற்றிருந்தனர். அதனால் தான் இவர்கள் குப்தர்கள் காலமே பொற்காலம் என்று அழைக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாகப்பட்டர். இவர் யாருன்னா குப்தர்கள் கால சிறந்த மருத்துவர் என்று போற்றப்படுகிறார். நவநீதகம் இது சமஸ்கிருத மருத்துவ நூல் என்று அழைக்கப்படுகிறது. இதில் சிறுவருக்கான நோய்கள், பலவித மருத்துவ பவுடர்கள், மருத்துவ எண்ணெய் ஆகியவை பற்றி கூறும் சமஸ்கிருத நூல் தான் இந்த நூல். எந்த நூல்? நவநீதகம். ஓகேங்களா. நவநீதகம் எந்தெந்த விஷயங்களை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் சிறுவர்களுக்கான நோய்கள் பற்றியான தீர்வுகள், பலவித மருத்துவ பவுடர்கள், மருத்துவ எண்ணெய் பற்றி கூறும் நூல் எது? சமஸ்கிருத நூல் எது? நவநீதகம். அடுத்து ஆல்டாயூர் வேதா. இது என்ன? இந்த ஆல்டாயூர் வேதான்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட கால்நடை மருத்துவ நூலாகும். இதனை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாலகப்யர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குப்தர்கள் கால கால்நடை மருத்துவ நூல் எது? ஆல்டாயூர் வேதா. இந்த ஆல்டாயூர் வேதா என்ற நூலை எழுதியவர் பாலகப்யர். ஓகேங்களா. அடுத்து காளிதாசர் எழுதிய நூல்கள். காளிதாசர் எழுதிய நாடக நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அபிஜன சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் போன்ற காப்பியங்களை எழுதியவர் காளிதாசர். அடுத்து இதெல்லாம் நாடக நூல். காளிதாசர் எழுதிய நாடக நூல் எழுதியது அபிஜன சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். சரி, அவர் எழுதிய காப்பியங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரகு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் டைமில் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஓகேங்களா. இது மேலே சொன்னதெல்லாம் நாடக நூல்கள். அடுத்து நான் சொல்ல போகிறது காளிதாசர் எழுதிய காப்பியங்கள். காளிதாசர் எழுதிய காப்பியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரகுவம்சம். இது ஆரியப்பட்டாவின் வானவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி இந்த ரகுவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அது மட்டும் அல்லாமல் ராமாயணம், சில புராணங்கள் தழுவி ஏற்றப்பட்டது, குப்த மன்னர்கள் இராணுவ திறமையை பற்றும் இந்த ரகுவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் அதாவது ஆரியப்பட்டவின் வானவியல் கண்டுபிடிப்புகள் பற்றி குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ராமாயணம், சில புராணங்கள் தழுவி ஏற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்கலாம். குப்த மன்னர்களின் இராணுவ திறமையை பற்றி குறிப்பிடப்படும் நூல் எது? அதாவது குப்த மன்னர்களின் இராணுவ திறமையை குறிப்பிடப்படும் காளிதாசரின் காப்பியம் எது அப்படின்னு கேட்கலாம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படியும் மாற்றி கேட்கலாம். அப்படி மாற்றி கேட்டாங்களா நீங்கள் மீட் பண்ண வேண்டியது எது? காளிதாசரின் காப்பியமான ரகுவம்சன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா காளிதாசரின் குமார சம்பவம். இந்த குமார சம்பவம் எதை பற்றி விளக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் பார்வதி உறவில் குமார கடவுளான முருகனின் தோட்டத்தை பற்றி இந்த நூல் குறிப்பிடப்படுகிறது. இந்த நூலில் சதி பற்றி செய்திகள் காளிதாசர் குறிப்பிடுகிறார். அடுத்து அவருடைய கவிதைகள். காளிதாசரின் கவிதைகள் எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா மேகதூதம், இசைக்கவிதை, ரிது சம்ஹாரம் காளிதாசரின் முதல் நூல். அதாவது கவிதை, அவருடைய நாடக காப்பியங்கள் பார்த்தாச்சு, காளிதாசரின் காப்பியங்கள் பார்த்தாச்சு. அடுத்து காளிதாசரின் கவிதைகள். காளிதாசரின் கவிதைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேகதூதம். இசைக்கவிதை எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிது சம்ஹாரம். இதுதான் காளிதாசரின் முதல் நூல் என்றும் கூறப்படுகிறது. இதில் அந்த ரிது சம்ஹாரத்தில் 6 பருவங்கள் பற்றி கூறுகிறது. இவருடைய மற்ற நூல்கள், அதாவது இதை தவிர்த்து குப்தர்கள் கால மற்ற நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஷா, அதாவது சொப்னா வசவதத்தா, சாருதத்தா, பிரதி நாயக்க எந்தர்யனா, விசாகதத்தரின் முத்ராட்சசம். இந்த முத்ராட்சசம் இதற்கு அமைச்சரின் முத்திரை மோதிரம் என்று பொருள். அதாவது முத்ராட்சசம் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சரின் முத்திரம் என்பதன் பொருள் தான் இந்த முத்ராட்சசா. ஓகேவா. இது என்ன மாதிரியான நாடகம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் நாடகம். இதன் கதாநாயகன் தான் கௌடில்யர் என்று அழைக்கப்பட்ட சாணக்கியர். ஓகேங்களா.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேவி சந்திரகுப்தம். மூன்றாவதா அபிசாரிக வஞ்சிதம். இதெல்லாம் வந்து குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். ஓகேங்களா. அடுத்து சூத்திர நாடகம். இந்த சூத்திர நாடகம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிருகச்சடிகம். இதோட விளக்கம் பணக்கார பிராமணர் சாருதத்தர் நடனமங்கை கவுந்தசேனை காதல் பற்றி கூறும் நாடகம்தான் இந்த மிருகச்சடிகம் என்று கூறப்படுகிறது. அடுத்து வந்து தண்டி இயற்றிய இலக்கணம். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவிய தரிசனம், தசகுமார சரிதம், அமரசிம்மாவின் அமரகோஷம், சந்திரகாமின் சந்திர வியக்கரணா, அடுத்து வசுபந்துவின் வசவதத்தா, விஷ்ணு சர்மாவின் பஞ்சதந்திரம், கீதா, உபதேச கதைகள். இதெல்லாம் வந்து குப்தர்கள் கால முக்கிய நூல்களாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குப்த கால அதிகாரிகள். குப்தர்கள் காலத்தில் எந்த மாதிரியான அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த அதிகாரிகளோட பேர்கள் வந்து என்ன மாதிரி அழைக்கப்பட்டது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். காவலர்னு அழைப்புல வாட்ச்மேனு, அவரோட பேர் என்னவா அங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சௌரதர்ணிகா. சௌரதர்ணிகானா வாட்ச்மேன், காவலர். ஓகேங்களா. அடுத்து தண்டபாஷிகா. இந்த தண்டபாஷிகா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவரும் காவலர் தான். என்னன்னா போலீஸ் காவலர். போலீஸ் காவலர் தண்டபாஷிகா என்று அழைச்சாங்க. வாட்ச்மேன் காவலரை சௌரதர்ணிகா என்று அழைச்சாங்க. வினயஸ்தி திஷ்தபகா அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தோம்னா நகர நீதிபதி தான் வினயஸ்தி திஷ்தபகா என்று அழைச்சாங்க. அடுத்து குளிகா. இந்த குளிகா என்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர்கள் கால கைவினைஞர்கள் தான் இவங்க குளிகா என்று அழைச்சாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்களும் அதன் நூல் ஆசிரியர்களும். நூல்களும் அதை எழுதிய நூல் ஆசிரியர்களும் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்க போகிறது குப்தர்கள் கால நூல்களான முதல் ஒன் சூரிய சித்தாந்தம். சூரிய சித்தாந்தத்தின் ஆசிரியர் ஆரியபட்டர். அடுத்து கந்த கத்தியகம். இந்த கந்த கத்தியகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மகுப்தர். அடுத்து பிரகத் சம்ஹிதா. இந்த பிரகத் சம்ஹிதாவோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வராகமிகிரர். ஃபோர்த் ஒன் வந்து சித்தாந்த சிரோமணி. இந்த சித்தாந்த சிரோமணி நூலின் ஆசிரியர் பாஸ்கரா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஷ்டன் ஆயுர்வேதா. இந்த அஷ்டன் ஆயுர்வேதாவின் ஆசிரியர் பாலகப்பியா. அதாவது நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் பேர் கேட்கலாம், இல்லை ஆசிரியர் எழுதிய நூல்கள் எவைன்னு கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சா உங்களை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து புத்தர்கள் காலத்தில் இராணுவ பணிக்கு மட்டும் பணம் சம்பளமாக வழங்கப்பட்டது. யாருடைய காலத்தில்? குப்தர்கள் காலத்தில் இராணுவ பணிக்கு மட்டுமே பணம் சம்பளமாக வழங்கப்பட்டது. இந்தியர்கள் மற்றும் ரோமானியர்கள் முக்கிய சந்திப்பு இடம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்ட்ரியா. குப்தர்கள் காலத்தில் இந்தியர்கள் மற்றும் ரோமானியர்களின் முக்கிய சந்திப்பு இடமா இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்ட்ரியா. ஓகேவா. இது வரைக்கும் குப்தர்கள் கால ஆட்சி, பொருளாதார, நிர்வாக, விவசாயம், இதை சமயம் எப்படி இருந்தது, அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் எப்படி இருந்தது, நீதித்துறை எப்படி இருந்தது, நிதித்துறை எப்படி இருந்தது, குப்தர்கள் காலத்தில் வந்த நூல்கள் என்ன, அறிஞர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்த்தோம். இது வரைக்கும் குப்தர்கள் காலம் முடிவடைந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஷரோட ஆட்சி காலம். ஓகேங்களா. குப்தர்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அர்ஷரோட ஆட்சி காலம். அர்ஷரோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அவங்களோட வம்சம் என்ன, அர்ஷர் வந்து எந்த வம்சத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்யபூதி வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது, அல்லது வர்தன வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதனால தான் அவரோட வம்சத்தையும் சேர்த்து இவரோட பேரோட ஹர்ஷவர்தனர் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. அர்ஷரோட வம்சம் எது? புஷ்யபூதி வம்சம் அல்லது வர்தனர் வம்சம். குப்தர் காலத்திற்கு பின் வட இந்தியாவில் ஒரு வலிமையான வம்சத்தை நிறுவியவர் தான் இந்த ஹர்ஷவர்தனர். ஓகேங்களா. அர்ஷர் எந்த வகையை சார்ந்தவர்னு சொன்ன? புஷ்யபூதி வம்சத்தை சார்ந்தவர். இவர்களின் ஆரம்ப கால தலைநகர் தானேஸ்வரம். பின்னாளில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, தானேஸ்வரத்துலேருந்து கண்ணோசி தலைநகராக மாற்றுறாரு. ஓகேங்களா. பாணர் கூற்றுப்படி புஷ்யபூதி வம்சத்தை நிறுவியவர் புஷ்யபூதி வம்சம் என்று அதனால்தான் இந்த வம்சத்தோட பேர் புஷ்யபூதி வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அர்ஷரை பற்றியும் அர்ஷர் காலத்தை பற்றியும் அறிந்து உதவும் ஆதாரங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஆதாரங்கள்லாம் அர்ஷர் கால ஆதாரங்களாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஷசரிதம். இந்த அர்ஷசரிதம் வந்து அர்ஷரின் அமைச்சரான பாணபட்டர் இயற்றியது தான் இந்த அர்ஷசரிதம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அர்ஷசரிதத்தை எழுதியவர் யாருன்னு ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் அர்ஷசரிதம் தான் மீன் பண்ணுவோம். ஏன்னா அவரோட பேரை வரத்துல எப்படியும் இவர் தான் எழுதியிருப்பாருன்றதை நம்ம தவறாக மீன் பண்ணுறோம் இல்லையா. அதனால் அர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் அர்ஷரின் அமைச்சரான பாணபட்டர் இயற்றியதுதான் அர்ஷசரிதம். இந்த புத்தகம் எத்தனை பகுதிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஷசரிதம் 8 பகுதிகளை கொண்டது. இதில் முதல் 3 பகுதிகளில் பாணரின் சுயசரிதை இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. அடுத்து எஞ்சிய 5 பகுதிகளில் அர்ஷரின் வாழ்க்கை இடம்பெற்றுள்ளது.
அடுத்து பார்க்க போகிற நூல் என்னன்னா அரசர் கால அரசியலை அறிய உதவும் 2வது நூல் காதம்பரி. இது பாணர் எழுதிய சமஸ்கிருத நாவல் என்று அழைக்கப்பட்டது. இது அரசர் கால சமூக சமய வாழ்க்கை நிலையை பற்றி குறிப்பிடுவதுதான் இந்த காதம்பரி நூல். அடுத்து ஆரிய மஞ்சுஷ்டி மூலகல்பா என்ற நூல். இது எதை பற்றின விளக்கங்களை தருது அப்படின்னு பார்த்தோம்னா மகாயான சமய நூலை பற்றி இந்த நூல் விளக்குகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யுவான் சுவாங்கின் குறிப்புகள். இவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்த சீன அரசர் யார்? தாய்சங் என்று அழைக்கப்படுகிறார். யார்? யுவான் சுவாங்கை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்த சீன அரசர் தாய்சங் என்று அழைக்கப்படுகிறார். அரசர் அவையில் 8 ஆண்டுகள் தங்கியிருந்த யுவான் சுவாங் சியூகி என்ற தனது நூலில் அரசர் கால ஆட்சியை பற்றி விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா. யுவான் சுவாங் கிபி 629 கிபி 643 வரை இந்தியாவில் தங்கினார் என்றும் கூறப்படுகிறது. அவர் இந்தியா வரும்போது அவரின் வயது 29 என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவில் புத்த மத இலக்கியங்களை தொகுக்க இவர் இந்தியாவிற்கு வருகை புரிந்ததாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இவருடைய குறிப்புகள் இந்தியாவின் பல நிலைகளை அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசர் கால நிலைகளை அறிய உதவும் மற்றொரு நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ரெக்கார்ட் ஆஃப் த புத்திஸ்ட் ரிலிஜியஸ். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இட்சிங். இவரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு சீன பயணி. இட்சிங்கின் சீன பயணி. இவரோட முக்கிய நூல் எதுன்னு சொன்ன ஏ ரெக்கார்ட் ஆஃப் த புத்திஸ்ட் ரிலிஜியஸ். இதுவும் அரசர் காலத்தை அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மதுபன் பட்டயம் சோனபன் பட்டயம். இந்த மதுபன் பட்டயம் சோன பட்டயம் இந்த 2 பட்டயங்களும் அரசர் காலத்தை அறிய உதவும் ஆதாரங்களாக பார்க்கப்படுது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசர் வெளியிட்ட மான்சேர கல்வெட்டு. அதாவது மாண்டசோர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, மான்சேர கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, மான்சோர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து மாண்டசோர் கல்வெட்டு. இதனை வெளியிட்டவர் இந்த மாண்டசோர் கல்வெட்டு, அதாவது அரசர் வெளியிட்ட மான்சேர கல்வெட்டை தொடர்ந்து மாண்டசோர் கல்வெட்டு இதனை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரசேனன். அடுத்து என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசரின் நூல்கள். அரசர் எழுதிய நூல்கள் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஏன்னா அரசர் எழுதிய நூலில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அரசர் எழுதிய நூல் ரத்னாவளி, பிரியதர்ஷினி, நாகநந்தம். இதுவெல்லாம் எழுதிய நூல். இதெல்லாம் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசர் எழுதிய நூல்கள் எது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரத்னாவளி, பிரியதர்ஷினி, நாகநந்தம் இது 3ம் அரசர் எழுதிய நூல். இதன் கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா போதி சத்துவரான ஜிமுத வாகனன் தான் இந்த நூல்களின் கதாநாயகன். ஓகேங்களா. இது எல்லாமே என்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது 3மே வடமொழி நூல்கள். எது? ரத்னாவளி, பிரியதர்ஷினி, நாகநந்தம் இந்த 3 நூல்களும் வடமொழி நூல்களாக பார்க்கப்படுது. அரசர் கால நிலவரங்களை அறிய உதவும் ஆதாரங்களாக பார்க்கப்படுது புலிகேசியின் ஐயோலை கல்வெட்டு. இது அரசர் புலிகேசி இடையான போர் பற்றி இந்த கல்வெட்டு ஐயோலை கல்வெட்டு குறிப்பிடப்படுகிறது. இதுவரைக்கும் அரசர்கள் கால ஆதாரங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹர்ஷவர்தனர் பற்றி பார்க்க போகிறோம். ஹர்ஷவர்தனர் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கிபி 590 ஹர்ஷவர்தனர் பிறக்கிறாரு. தனது அண்ணன் ராஜவர்தனர் கிபி 606 கொல்லப்பட்டவுடன் ராமேஸ்வரத்தின் அரசராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த ஹர்ஷவர்தனர். அப்போது அவருக்கு வயது 16. இவரது ஆலோசகராக இருந்த சேனாதிபதி சிம்மநாதன் என்பவர் தான் இவருடைய ஆலோசகராக இருக்கிறாரு. பாணபட்டர் என்பவர் அரசரின் அவையில் இருந்த பிராமண அமைச்சர் என்று கூறுகின்றனர். அரசர் லார்ட் ஆஃப் 5 இண்டீஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. இவர் பதவியேற்றவுடன் இவருக்கு இருந்த 2 முக்கியமான பணிகள் இருந்தன. என்னன்னா அரசர் பதவி ஏற்கும்போது அவருக்கு 2 பணிகள் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனது அண்ணனை கொன்ற கௌடவ மன்னனான வங்காளத்து சசாங்கனை பழி தீர்த்தல் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா விதவையான தனது சகோதரி ராஜஸ்ரீயை மீட்டல். என்ன விஷயம் இது அப்படின்னு பார்த்தோன்னா இவருக்கு இருந்த படையெடுப்புகளில் உதவியாக இருந்தவர் காமரூபத்தின் அரசரான, அதாவது இன்றைய அசாம்னு அழைக்கணும் இல்லையா, அதோட பழைய பெயர் என்ன அப்படின்னா காமரூபம். அப்போது காமரூபத்தின் அரசராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரசர் பாஸ்கரவர்மன் மற்றும் அவரது தாய்மாமன் பௌதி சசாங்கனை தோற்கடித்து உடன்கட்டை ஏற இருந்த தனது தங்கையையும் இந்த அரசர் மீட்டார். கண்ணோசியை தானேஸ்வரத்துடன் இணைத்து கண்ணோசியை புதிய தலைநகராக மாற்றினார். ஓகேங்களா. அவருடைய 2 பணிகளை முடித்து என்ன பண்ணுறாரு, யாரோட பாஸ்கரவர்மனோட உதவியுடன் இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட தங்கையை மீட்டுறாரு. தன்னுடைய அண்ணனை கொன்றவனை பழி தீர்த்து இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட தங்கையை மீட்டு என்ன பண்ணுறாருன்னா கண்ணோசியை தானேஸ்வரத்துடன் இணைத்து கண்ணோசியை புதிய தலைநகராக இவர் மாற்றாரு.
பதவி ஏற்றுக்கொண்ட பின் சீலாதித்யா என்ற பட்டத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறாரு. இதை தவிர்த்து அவர் வரும்போது இருந்த பணிகளை தவிர்த்து அர்ஷர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் அரசு ஏற்றவுடன் 2 பணிகளை முடித்துவிட்டு இவர் என்னென்ன படையெடுப்புகளை மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, யுவான் சுவாங்கின் கூற்றுப்படி 5000 யானைகள், 20,000 குதிரைகள், 50,000 படை வீரர்கள் அர்ஷர் படையில் இருந்தன. இவர் மேற்கொண்ட முதல் போர் அதாவது முக்கிய போர் மாலவம். மாலவத்தின் மீது படையெடுத்து அதன் அரசர் தேவகுப்தரை இவர் தோற்கடித்தார். ஓகேங்களா? யார்? அர்ஷர் என்ன பண்ணுறாரு? மாலவத்தின் மீது போர் தொடுத்து மாலவத்தின் அரசரான தேவகுப்தரை இவர் தோற்கடிக்கிறாரு. அடுத்து வல்லபி. இவர் அடுத்து மேற்கொண்ட போர் வல்லபி போர். இந்த வல்லபி ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லபி அரசர் 2ஆம் துருவசேனனை தோற்கடித்து பின்னர் அவருடன் சமாதானமாகி அரசர் தனது மகளை துருவசேனனுக்கு மணமுடித்து கொடுத்து வல்லபியை தன்னுடன் இணைத்து கொண்டார். அடுத்து சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசியுடன் போர் செய்து கிபி 637 அர்ஷருக்கும் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசிக்கும் இடையே நடந்த போரில் அர்ஷர் தோற்கடிக்கப்பட்டார். 2ஆம் புலிகேசி பரமேஸ்வரா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். சாளுக்கிய ஏடுகள் அர்ஷரை சகலோத்ரபதேஸ்வரா, அதாவது சாளுக்கிய நூல்கள் என்ன சொல்லுதுன்னா அர்ஷரை சகலோத்ரபதேஸ்வரா என்று அழைக்கப்படுது. கலிங்க படையெடுப்பு, கலிங்க பகுதி, அதாவது இவரோட அடுத்த படையெடுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்க படையெடுப்பு. இந்த கலிங்க பகுதி கிபி 643 அர்ஷரால் கைப்பற்றப்பட்டது. மேலும் சிந்து, காஷ்மீர், நேபாளம் பகுதிகளையும் கைப்பற்றி தன்னோட பகுதியோடு இணைச்சிக்கிறாரு. போரில் அர்ஷருக்கு உதவியாக இருந்த அவரது நண்பராக கருதப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்சபதா எனப்பட்ட யானை தான். ஓகேங்களா? அடுத்து இவர் என்ன ஆட்சியில் முக்கியமானதாக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவுக்கு தூதுக்குழுவை அனுப்புகிறாரு. ஓகேங்களா? யுவான் சுவாங் இந்தியா வருவதற்கு முன்னரே அர்ஷர் கிபி 641 ஒரு தூதுக்குழுவை சீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. 2வது முறையாக 641 ஒரு பிராமணரை தூதுவராக சீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே போல் சீனாவிலிருந்தும் மன்னர் தைசூங் என்ன பண்ணவர் ஒரு தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அர்ஷரின் பட்டப்பெயர்கள் என்னென்னலான்றதை பார்க்கலாமா? அர்ஷரோட பட்டப்பெயர்கள் என்ன அப்படின்னா அர்ஷசீலாதித்யா என்பது மிக முக்கியமான பட்டப்பெயராக பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பரமபட்டாரகா, மகாராஜாதி ராஜா, இதெல்லாம் அர்ஷரோட பட்டப்பெயர்களாக பார்க்கப்படுது. அர்ஷருக்கு பின் யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஷருக்கு பின் யசோவர்மன், இந்திரராஜா போன்ற அரசர்கள் அர்ஷருக்கு பின் மன்னர்களாக ஆகிறாங்க. அவர்களால் பேரரசை பாதுகாக்க முடியவில்லை. இறுதியில் அர்ஷ பேரரசு வங்காள பிரதிகாரர்களுக்கு கைமாறியது. ஓகேங்களா? அர்ஷரின் ஆட்சி எதுலேருந்து எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கே காஷ்மீர் இமயம் முதல் தெற்கே விந்திய மலை வரையிலும் கிழக்கில் அஸ்ஸாம் முதல் மேற்கே சிந்து வரையிலும் அர்ஷருடைய ஆட்சி பரப்பு இருந்தது. அர்ஷரின் சமயம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஷர் ஆரம்ப காலத்தில் சிவன் மற்றும் சூரிய கடவுளை வணங்கினார். பின் ஹீனையான புத்த மதத்தை தழுவி பிற்காலத்தில் யுவான் சுவாங்கின் ஆலோசனைப்படி மகாயான புத்த மதத்தை தழுவ ஆரம்பித்தார். ஓகேங்களா? அடுத்து புத்த மத மாநாடுகள், அதாவது புத்த மாநாடுகள் இவரோட ஆட்சி காலத்துலையும் இருக்குது. அதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். கன்னோசி மாநாடு. இந்த இவரோட ஆட்சி காலத்தில் கன்னோசி மாநாடு நடைபெறுது. கன்னோசி மாநாடு எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா 643 கிபி 643 கன்னோசி மாநாடு நடைபெறுது. இம்மாநாடு 23 நாட்கள் நடைபெற்றது. ஓகேங்களா? இது 5வது புத்த மாநாடாகும். இந்த 5வது புத்த மாநாடு எது? கன்னோசி மாநாடு. இது எப்போ நடக்குது? கிபி 643. இது எத்தனை நாட்கள் நடக்குது? 23 நாட்கள் நடக்குது. இந்த மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுவான் சுவாங். இதில் மகாயான புத்தகம் பற்றி விவாதிக்கப்பட்டது மிக முக்கியமான ஒன்று இந்த மாநாட்டில் தான். 3000 புத்த துறவிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரியாகை அலகாபாத் மாநாடு. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 643 நடக்குது. இது 6வது புத்த மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. இதன் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட தலைவரும் யுவான் சுவாங் தான். இதில் இந்த மாநாடு, இந்த பிரியாகை அலகாபாத் மாநாடு எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னு பார்த்தோம்னா 75 நாட்கள் இந்த மாநாடு நீடித்தது. 18 அரசர்களின் அதாவது 18 நாடுகளின் அரசர்கள் இந்த பிரியாகை அலகாபாத் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அர்ஷரின் நிர்வாகம். அர்ஷர் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஷர் பொதுவாக குப்தர்கள் கால ஆட்சி முறையினை இவர் பின்பற்றினார். ஓகேங்களா? ஏன்னா இவருடைய முன்னோடி குப்தர்கள் கால அரசை முறையினை தான் இந்த அர்ஷர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அர்ஷரின் நிர்வாக அமைப்புகளில் ஒன்று அவரது மேற்பார்வை சுற்றுப்பயணங்கள் ஆகும். ஓகேங்களா? அர்ஷரின் நிர்வாக சிறப்புகளில் ஒன்று எது? அவருடைய மேற்பார்வை சுற்றுப்பயணங்கள். தன்னுடைய
பரப்புக்கு உட்பட்ட பகுதிகளில் நேரடியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இவர் ஆட்சி நடத்தினார். இவரது தலைநகரம் தானேஸ்வரத்திலிருந்து பின்னர் கண்ணோசிக்கு மாற்றப்பட்டது. அஷரின் போர்க்களத்து நண்பனாக கருதப்படுவது அவருடைய யானை தர்ஷபதா. ஓகேங்களா. இவருடைய முக்கிய அதிகாரிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அஷரோட முக்கிய அதிகாரிகள் மகா சாந்தி விக்ரஷா. ஓகேங்களா. மகா சாந்தி விக்ரஷா இவர் எதுக்கெல்லாம் தலைமையேற்று நடத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா போர் மற்றும் அமைதி அமைச்சர் தான் இந்த மகா சாந்தி விக்ரஷா. ஓகேவா. அடுத்து இராணுவத்துறை உயர் அதிகாரி. இந்த இராணுவத்துறை உயர் அதிகாரி என்னவா அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்ரோட காலகட்டத்தில் இராணுவத்துறை உயர் அதிகாரி பாலாதிகாரிதா, அதாவது பாலாதி கிரிதா என்றும் அழைச்சாங்க. பாலாதி கிரிதா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் படைத்தளபதி அல்லது சேனாதிபதி என்றதை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா. அர்ஷர் கால சேனாதிபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் பாலாதி கிரிதா என்று நோட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து அர்ஷர் கால அரண்மனை காவல் தலைமை அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார். அர்ஷர் கால அரண்மனை காவல் தலைமை அதிகாரி மகா பிரிதிகாரா என்று அழைச்சாங்க. ஓகேங்களா. அடுத்து அவருடைய மாகாண ஆளுநர் ஏற்கனவே பார்த்தோம். அந்த மாகாண ஆளுநர் எப்படி அழைச்சாங்க. அர்ஷர் கால மாகாண ஆளுநர் உபாரிகா என்று அழைத்தனர். உபாரிகா என்றால் மாகாண ஆளுநர். ஓகேங்களா. இவரை உபாரிகா என்று அழைச்சாங்க. மாகாண ஆளுநரை உபாரிகா என்று அழைத்தனர். அடுத்து யானைப்படை தளபதியை அர்ஷர் காலத்தில் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடுகா. கடுகா என்றால் யானைப்படை தலைவர். ஓகேங்களா. அடுத்து விரகதீஸ்வரர், அதாவது பிரகதீஸ்வரர் தான் விரகதீஸ்வரர்னு சொல்லலாம், பிரகதீஸ்வரர்னு சொல்லலாம். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரைப்படை தலைவரோட பேர் தான் இந்த பிரகதீஸ்வரர் என அழைச்சாங்க. அடுத்து நிரந்தர படை வீரர்கள். இந்த நிரந்தர படை வீரர்களை அர்ஷர் காலத்தில் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டா அல்லது பாடர். ஓகேங்களா. நிரந்தர படை வீரர்களை எப்படி அழைச்சாங்க. பாட்டா அல்லது பார்டர் என்பவர் தான் நிரந்தர படை வீரர்களை அழைச்சாங்க. அடுத்து சாட்டா அல்லது சாடர். இந்த சாட்டா அல்லது சாடர் அப்படின்னா நிரந்தரம் இல்லாத படை வீரர்கள். ஓகேங்களா. ஒரு படைத்துறையில் நிரந்தரமான படை வீரர்கள், நிரந்தரம் இல்லாத படை வீரர்கள் என 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. நிரந்தர படை வீரர்கள் பாட்டா அல்லது பாடர் என்று அழைத்தனர். நிரந்தரம் இல்லாத படை வீரர்கள் சாட்டா அல்லது சாடர் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து என்னன்னா வெளிநாட்டு செயலாளர். இந்த வெளிநாட்டு செயலாளரை எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானியா. அதாவது அஷர் காலத்து வெளிநாட்டு செயலாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்ன்ட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும். ராஜஸ்தானியா. ஓகேங்களா. அடுத்து மிமான்சா. ஓகேங்களா. அஷர் காலத்து நீதிபதி எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிமான்சா. மிமான்சா என்றால் நீதிபதி என்று பொருள். அர்ஷர் கால பேரரசு பல மாகாணங்களுக்கு பிரிக்கப்பட்டன. அது எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா புக்தி என்று அழைக்கப்பட்டன. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானியா. இவர் சமத் என்றும் அழைக்கப்பட்டார். யார். அர்ஷர் கால பேரரசுகள் பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அவை புக்தி என அழைக்கப்பட்டனர். இதோட தலைவர் எப்படி அழைச்சாங்க. ராஜஸ்தானியா என அழைச்சாங்க. இவர் சமத் என்று வேறொரு பெயரால் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் புக்திகள் விசயா என்ற மாவட்டங்களாகவும் விசையா பதக் அல்லது தேசில் எனவும் அழைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பதக் கிராமா என்ற பல கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. விஜய தளபதி விஜயபதி என்றும் அதன் நீதித்துறை தலைவர் மிமான் என்றும் அழைக்கப்பட்டார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அசர் காலத்தில் விஜய தளபதி விஜயபதி என்றும் அதன் நீதித்துறை தலைவர் எவர் அழைக்கப்பட்டார். மிமான் என்றும் அழைக்கப்பட்டார். புஸ்தகரிதா என்ற கிராம நிர்வாக அதிகாரி ஆவார். அரசரின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் அட்டவணைகளும் நிலோபிது என்று அழைக்கப்பட்டது. அர்ஷர் கால அரசரின், அதாவது அரசருடைய அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் அட்டவணைகளும் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதை நோட் பண்ணணும். நிலோபிது என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து வருவாய் பார்க்க போகிறோம். வருவாய் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய வருவாய் நிலவரியாக இருந்தது. இது பாகா என்று அழைக்கப்பட்டது. இது உற்பத்தியில் 1/6 பங்கு ஆகும். இது போகிகா அல்லது போகபதி நில வருவாய் வசூலிக்கும் அதிகாரி என்று அழைச்சாங்க. கலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அரசர் ஒரு கையெழுத்து கலைஞர். யார். அர்ஷர் ஒரு கையெழுத்து பிரியர். இந்திய அரசர்களில் கையெழுத்து பிரியர் கொண்ட அரசர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. யாரை நீங்கள் அரசரை நோட் பண்ணணும். இவரது கையெழுத்து அவர் வெளியிட்ட பான்சேரா கல்வெட்டில் காணப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா குப்தர்களை தொடர்ந்து வந்த அர்ஷரின் நிர்வாக முறை எப்படி இருந்தது, அவரோட படையெடுப்புகள் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்த்தோம். லாஸ்ட்டாக அவருடைய வருவாயை பற்றி பார்த்துருக்கோம். இதோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.